அனைத்து பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று அறிவியல் மேதை வி.சி. ராமன் அவருடைய பிறந்த நாள். அவர் உலகத்திற்கே வழிகாட்டியாக 1930 நோபல் பரிசு பெற்றார். இது இந்தியாவிற்கே ஒரு வரலாறு படைக்கப்பட்ட தினமாக தினம், எல்லோரும் போற்றப்படுகிற தினமாக இந்த தினம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அறிவியல் மேதைக்கே நோபல் பரிசு கிடைத்ததும் ஒரு காலம். இதற்கு முன்னால் நான் சொல்லியிருக்கிறேன், நோபல் பரிசு யாருக்கு வழங்க வேண்டும் என்று புரிந்து கொள்வீர்கள். எங்களை பொறுத்தவரையிலும் இன்று பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்கு காரணமே, நான் பத்திரிகையின் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வெற்றி பெற வேண்டும், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் மற்றும் தங்களுடைய பல பேர் அமைதியாக இருக்கின்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும். அப்படி வருகிற போதுதான் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவை மீண்டும் தமிழகத்திலே உருவாக்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று கருத்துக்களை நான் வெளியிட்டேன். அதற்கு பிறகு என்னை கழக பொறுப்பிலிருந்து விலக்கப்பட்டது. ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா காலத்தில் 2009 இன்றைய பொதுச் செயலாளரையே கழகத்தில் அனைத்து பணிகளும் விளக்கினார்கள். அதேபோல் 2012 அம்மா ஒரு ஆட்சியில் இருக்கிற போது என்னையும் கழகப் பணியிலிருந்து விளக்கினார்கள். ஆனால் அதற்கு பிறகு அம்மா அவர்கள் நம்மை சுற்றி இருக்கின்ற யாரையும் விளக்கவில்லை, அவர்களை அரவணைத்து சென்ற வரலாறுகள் இருக்கிறது. இன்றைக்கு அந்த நிலை இல்லை. யார் நம்மிடத்தில் பேசினாலும் கூட உடனடியாக நடவடிக்கை எடுக்கின்ற நிலை. இது இயக்கத்தை பலவீனப்படுத்துவது மட்டுமல்ல, தன்னை சுற்றி இருக்கின்றவர்களை பலவீனப்படுத்துகிற போது அது யார் செய்கிறார்களோ அவரும் பலவீனம் அடைகிறார்கள். இதுதான் வரலாறு. நான் கூறியது அன்றைக்கு தெளிவாக பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லியது, கருணாகர் என்ற சட்டமன்ற உறுப்பினர், பல்லாவரத்தை சார்ந்தவர், திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர். அவருடைய மருமகள் அங்கே இருக்கின்ற பணியாற்றுகின்ற பணியாளருக்கும் ஏற்பட்ட நிலையை தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம். அதற்கு பிறகு நாம் என்ன சொன்னோம் என்று சொன்னால், இதற்கு சிபிஐ விசாரணை தேவை என்று வலியுறுத்தினோம். எதற்கெல்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிற போது, கொடநாட்டிலே நடைபெற்ற கொலைகளை பற்றி இதுவரையிலும் குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? எதற்கெடுத்தாலும் சிபிஐ. ஆனால் நம்மை வாழ வைத்த, அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த புரட்சித் தலைவர் அம்மாவுடைய அந்த கொடநாட்டில் ஏற்பட்டிருக்கிற கொள்ளைக்கு ஒரு நாளாவது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், பி டீம் என்று என்னை பற்றி சொன்னார்கள். யார் பி டீமாக இருக்கிறார் என்பது இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, 3 முறை அம்மா இருக்கின்ற போதும், அம்மா மறைவுக்கு பிறகும் ஓபிஎஸ்ஐ மட்டும்தான் முதலமைச்சராக அரியணையில் அமர்த்தினார். ஏன் உங்களை அமர்த்தவில்லை?
முதலமைச்சராக என்ற கேள்வி நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், நான் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகுதான் இவருக்கு அமைச்சரவையில் இடம் தந்தேன் என்று சொன்னார்கள். எங்களை போன்றவர் இவர் முன்மொழிவில்லை என்று சொன்னால் இவர் முதலமைச்சரே ஆகியிருக்க முடியாது. இவர் அம்மா மூலமாக 3 முறை முதலமைச்சரானவர் OPS. ஆனால் இவரை பொறுத்தவரையும் கொல்லப்புற வழியாக முதலமைச்சரான என்பது நாடறிந்த ஒன்று. நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இன்று என்னை கொச்சைப்படுத்துவதற்கு நான் தான் அவருக்கு அமைச்சர்கள் இடம் தந்தேன் என்று சொல்வது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கடந்த காலத்தை நான் சொல்ல விரும்பவில்லை, அது சொல்வதும் சரியாக இருக்காது. நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் 89 81 ஆரம்பிக்கலாம். ஆனால் அதை நான் விரும்பவில்லை. ஏன்னு சொன்னால், ஒரு தகுதியான இடத்திற்கு வந்ததற்கு பிறகு ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வது ஜனநாயக மரபாக இருக்காது. என்னை இவர் சொல்லியிருக்கிறார், இந்த தொகுதியை பொறுத்தவரை 45 ஆண்டு காலம் சிற்றரசை போல வாழ்ந்தாரை தவிர மக்களுக்கு எந்த பணியும் ஆற்றவில்லை என்று சொல்லியிருக்கிறார். உங்களிடத்திலே மிக விரைவிலேயே ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களும் என்னை எப்படி பாராட்டி இருக்கிறார்கள், எப்படி உடைய பணிகள் அமைந்திருக்கிறது என்பதை பல்வேறு சங்கங்கள், வேளாண்மையில் இருக்கின்ற விவசாயிகள் பாராட்டியதும், அதே போல் இன்றைக்கு சமூக ஈடுபாடுகளில் இருக்கின்ற நம்முடைய ஈரோட்டை சார்ந்திருக்கிற பல்வேறு சமூக அமைப்புகள் பாராட்டி கடிதங்கள் எனக்கு எழுப்பப்பட்டிருக்கிறது. கடுமையான உழைப்பின் காரணமாக இந்த தொகுதியை வளமான தொகுதியாக நீங்கள் மாற்றியிருக்கிறீர்கள் என்று நான் அவரிடத்திலே பாராட்டுதலை பெற்றிருக்கிறேன். இவர் சொன்னது எனக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று. ஏனென்று சொன்னால், சிற்றரசை போல தொகுதி மக்களுக்கு எந்த பணியும் ஆற்றாதைப் போல, கழகத் தொண்டர்களுக்கு எந்த உதவியும் செய்யாதைப் போல கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஒன்றிய சேர்மனாக, நகர்மன்ற தலைவராக, அதே நேரத்தில் வழக்கறிஞர் உடைய சட்ட நிபுணர்களாக நியமிக்கப்பட்ட வரலாறும் இந்த தொகுதியில் இருக்கிறது. ஊராட்சி மன்ற தலைவர்களாக இன்றைக்கு அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். அது ஜனநாயகம் முறைப்படி அவர்களுக்கு அவருடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு அவள் எங்கு வேண்டுமானாலும் சென்று எங்கு வேண்டுமானாலும் சென்று கருத்துக்களை பரிமாறலாம். ஆனால் குறை சொல்வதற்கு முன்னால் இவர் என்ன செய்தார் என்று சொன்னால், இவருடைய மாமன் அவருடைய இறுதிச் சடங்குக்காக கோபிச்செட்டிப்பாளையம் வருகிற போது முடித்ததற்கு பிறகு நம்முடைய நெடுஞ்சாலை பயணி விடுதியில் குளித்துவிட்ட எங்களிடத்தில் சொன்ன ஒரே வார்த்தை, அப்போது 5 பேர்கள் அங்கே இருந்தால் இப்போதும் அவர்கள் இருக்கிறார். ஏன்னா எல்லா பணத்தையும் உங்கள் தொகுதியில் கொண்டு கொட்டிட்டீங்க போல் இருக்குது, ரோடெல்லாம் பார்த்தா நானே எடப்பாடியிலே இப்படி இல்லைன்னு சொன்னார். எப்படி இந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை என்று சொல்ல மறுக்க முடியாது. அந்தியூருடைய அவர் சொந்த மாமன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது கோபிச்செட்டிப்பாளையத்தில். நான் எதற்காக சொல்லி, அன்றைய ஒரு நிலை இன்றைய ஒரு நிலை என்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும், எந்த நமக்காக உதவி செய்தார்களோ, எந்த காலகட்டத்தில் நமக்காக வழிவகை செய்தார்களோ அவரெல்லாம் மறந்து அவர்களுக்கு நிற்பதற்கு அனுமதி வழங்காமல் புதிதாக வேறு கட்சியில் இருந்தவர்கள் பணம் செலவு செய்தால் போதும் என்று அவர்களுக்கு நாடாளுமன்ற நிற்பதற்கு அனுமதி வழங்கியவர் யார்? இதையெல்லாம் மக்கள் இன்றைக்கு கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், முதலே இவர் முதலமைச்சர் ஆவதற்கு வழிவகை செய்தவர் அன்றைய பொதுச் செயலாளர் சென்னம்மா சசிகலா அவர்கள். அவரை பற்றி கொச்சையாக பேசினார். நாங்கள்லாம் அவரிடத்தில் சொன்னோம், அரசியல் நாகரிகம் என்பது நம்மை வளர்த்தவர்களே வளர்த்த கடா மார்பிலே மாயுதைப் போல பேசக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன். அது மட்டுமல்ல, அடுத்ததாக 18 பேருக்கு நமக்கு தேவைப்பட்டது. டிடிவியுடைய அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்
நமக்கு உறுதுணையாக இருந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் 122 பேர்கள் இன்று சட்டமன்ற பேரவையினுடைய தலைவர் முன்னால் ஒருமனதாக இவரை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டது. அதற்கு பிறகு டிடிவியுடைய 18 பேர்களையும் கழகத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஆட்சியை நடத்துவதற்கு தடுமாறி கொண்டிருக்கிற போது தர்மயுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஓபிஎஸ் அவர்களை அழைத்து வந்து, நீங்கள் 11 பேரும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், நீங்கள் ஒருங்கிணைப்பாளர், நான் இணை ஒருங்கிணைப்பாளர், நான் முதலமைச்சர், நீங்கள் துணை முதலமைச்சர் என்று சொல்லி அவரையும் அந்த நிலைக்கு கொண்டு சென்று காலம் கடந்ததற்கு பிறகு அவரையும் வெளியேற்றினார். அதற்கு பிறகு நம்மை இன்றைக்கு அந்த அளவிற்கு 4 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர வைத்து நம்மை பாதுகாத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு 2024 இந்தியாவே என்ன செய்ய போகிறது என்று தத்தளித்து கொண்டிருக்கிற நேரத்திலே தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் அன்றைக்கு வாபஸ் பெற்றது மட்டுமல்ல, நான் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை, இன்றும் இல்லை, 2016 இல்லை, 19 இல்லை, 2026 இல்லை, 29 31 இல்லை என்று சொன்னார். சொல்லி முடித்துவிட்டு எந்த இயக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிற அந்த இயக்கத்திற்கு சென்று மதுரை தொப்பியை போட்டுக்கொண்டு உரையாற்றினார். இதெல்லாம் நாடறிந்த ஒன்று. இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், நடந்த காலத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதைவிட விமர்சனம் எங்களால் செய்ய முடியும். ஆகவே அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் சிலவற்றை மட்டும் சொன்னேன். இன்றைக்கு கட்சியில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளருக்கு இருக்கிற இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற நிர்வாகிகளுக்கு இருக்கிற இடர்பாடுகள் என்ன என்று சொன்னால், 45 வயது உட்பட்டவர்கள் மட்டும்தான் பூத் கமிட்டியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை அவர் பிரகடனப்படுத்தினார். எல்லோரும் சொன்னோம், குறைந்தது கூடுதல் வயது இருந்தால் இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு மக்களை அடையாளம் தெரிந்தவர்களையும் ஒரு 4 பேரை போட்டுக்கொள்ளலாம் என்று கூட கேட்டோம். இல்லை, 45 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் இருக்க வேண்டும் சொன்னார். இந்த இயக்கத்திற்காக 1972 அம்மா காலத்திலிருந்து பல்வேறு பொறுப்புகளை வைத்து கொண்டிருக்கிற ஊராட்சி மன்ற, உள்ளாட்சித்துறை, கூட்டுறவுத்துறை, பல்வேறு துறைகளிலே பணியாற்றி கொண்டிருப்பதற்கு அந்த வாய்ப்பில்லை. இதை நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், பூத் கமிட்டி என்பது 9 பேரை கொண்டிருக்கிற கமிட்டி. அதிலே ஒன்றும் போன முறை போடும்போது 57 பேர்கள் போட்டோம். இன்று முறை 9ஓடு சேர்ந்து 4 பேரையும் சேர்த்து போட்டிருக்கலாம், வயது வரம்பில்லாமல். அவர்தான் இந்த மக்களை சந்திக்க முடியும், மக்களை அடையாளம் காட்ட முடியும். அதையெல்லாம் நாங்கள் எடுத்து சொன்னோம். அதற்கு பிறகு இவருடைய நிலைகள் நாங்கள் எண்ணி பார்க்கின்ற போதுதான் ஒருவர் தன்னை சுற்றி இருக்கிறவர்களை பலவீனப்படுத்துவது, அதன் மூலமாக அவர்களே பலவீனம் அடைகிறார்கள். அதுதான் வரலாறு. அது மட்டுமல்ல, நாம் பார்க்கின்ற போது நாம் ஒன்றை சொன்னோம். நாமக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரிய கட்சி கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாகிவிட்டது என்று நாம் சொன்னதற்கு பிறகு நேற்றைய முன்தினம் நிலை என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் இதெல்லாம் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், நம்முடைய பலன் என்ன? நாம் ஒருங்கிணைந்து ஒற்றுமையுணர்வோடு நாம் இணைகிற போது நம்மை நாடி வருவார்கள், நாம் மற்றவர்கள் நாடி செல்ல தேவையில்லை. இதுதான் வரலாறு. புரட்சித் தலைவராக இருந்தாலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மாவாக இருந்தாலும் இந்த வரலாற்றை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே படைத்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒருவர் முன்னேற வேண்டுமென்றால் தன் கால்களிலே நடந்து செல்ல வேண்டும். ஒருவர் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தன் காலிலே நடந்து செல்ல வேண்டும். பிற முதுகிலே ஏறி சவாரி செய்யக்கூடாது. ஆகவே பிற முதுகிலே சென்று சவாரி செய்யலாம் என்று கனவு கண்டால் இது போன்ற நிலைதான் ஏற்படும். ஆகவே என் கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். கழகத்தை பொறுத்தவரையும் என்னை பி டீம் என்று சொன்னார். சொல்வதற்கே தகுதியில்லை. நான் யாரையும் விமர்சனம் செய்வதில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும்.
பத்திரிக்கைன்னு பல ஆண்டு காலமாக நீங்கள் பார்த்துருக்கக்கூடும். எந்த கட்சியாக இருந்தாலும் தனி மனிதனாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரையிலும் கடுமையான விமர்சனத்தை நான் என்றைக்கும் செய்ததில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவர் இந்த இயக்கம் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் சட்டமன்றத்தில் 42 நாட்கள் நடைபெறுகிற சட்டமன்றத்தில் அவருக்கு பின்னாலே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு வார்த்தை திரும்பி என்ன குறை இருக்கிறது வாருங்கள் என்று அழைக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, இங்கே மேட்டுப்பாளையத்தில் முதல் கூட்டம் நடைபெறுகிற போதே இந்த வழியாக சென்று வரவேற்பையும் தந்தார்கள். அன்றைக்கும் அழைக்கப்படவில்லை. இதையெல்லாம் எதற்காக நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால், இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கருத்துக்கள் பரிமாறுவது என்பது ஜனநாயக உரிமை. அந்த ஜனநாயக உரிமையை இன்று இவர்களால் இடர்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை வருகின்றிருக்கிற பத்திரிகை நண்பர்களை பொறுத்தவரையிலும் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். இன்றைக்கி 14 பேர் நீக்கியிருக்காங்க. இன்றைக்கி 500-1000 பேர் வந்திருக்காங்க. எல்லாம் பட்டி பேரை போட்டிங்கன்னா வந்துடும். அதுவும் வந்துடும் நாளைக்கு. இப்படியே நீக்கி கொண்டிருந்தால் என்ன நிலை ஏற்படும்? எல்லாரும் நிர்வாகி தான் வந்திருக்கலாம், வெளியிருக்காங்க. அப்படி வருகிற போது நாளொரு மேனியும் பொழுதுமாக முழுநவு தேய்ந்து போய் அமாவாசை ஆகிவிடும். ஒரு இயக்கத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று பல நிர்வாகிகளை வைத்து பேசியிருக்க வேண்டும். அதையும் செய்யவில்லை. தானும் அதற்கு குரல் கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு முக்குளத்தோருடைய தேவர் திருமகனாருடைய அந்த விழாவுக்கு சென்றபோது அங்கே தான் எல்லோரையும் சந்திக்க முடியும் என்ற நோக்கத்தோடு தான் சென்றேன். நான் முதல்ல சொன்னேன், நான் யாரையும் பார்க்கல, டிடிவி பார்த்தீங்களா, ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொன்னேன். இல்லை பார்த்தார், நாங்கள் இவங்கள தான். நான் ஹோம் மினிஸ்டர் பார்த்தேன்னு சொன்னேன். அவர் எங்கேயா போய் பார்க்குறாரு? நிதியமைச்சர் எங்கே போய் பார்க்குறாங்க? இங்கே நிர்மலா பெரியசாமி கூட பார்க்க முடியாது இவரால், அவர் எங்கே போய் பார்க்குறாங்க? எதற்காக சொல்லின்னு சொன்னால், அழைத்தார்கள், சென்றேன், பார்த்தேன் என்று சொன்னாலும் கூட இல்லை என்று சொன்னார்கள். பார்க்கவே இல்லை என்று சொன்னாலும் பார்த்தார் என்று சொன்னார்கள். இதுதான் அவர்களுக்கும் இருக்கிற முரண்பாடு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு இவர் ஆட்சியை நடத்தவில்லை, இவர் கட்சியை நடத்துவதை காட்டிலும் இவர் மகன், இவருடைய மாப்பிள்ளை, இவருடைய மருமகன், இவருடைய அக்கா மகன் தான் இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லி உங்களுக்கு தெரியும். கால் உழுகிறது, போகிறது, நாளைக்கு பதவி எடுத்துன்னு சொன்னால் அவங்களுக்கு போய் நேசிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நான் சொல்லவே வேண்டியதில்லை. பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலை நீடித்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த இயக்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், இந்த இயக்கமே உயிரென்று நேசித்தவர்கள், சாதாரண இந்த இயக்கத்தை பற்றி தெரியாத இடத்தில் சென்று மண்டியிட வேண்டிய காலம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அன்றைக்கு சொல்லியிருந்தா அன்றைக்கி நீக்கியிருப்பாங்க. சரி, அப்படி என்றால் ஓபிஎஸ் உங்களுடைய தலைமை அலுவலகத்தை அடிச்சு உடைக்கிறாரு, பொதுக்குழுவில் அவர் நீக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் நீங்களே தான் வெளியில் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்றீங்கன்னா அவர் செய்தது தவறு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் இப்போ அவர் செய்தது தவறு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இல்லை, நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. இல்லை, அவர் ஒன்று நான் சொல்லி நீங்கள் சொன்ன கேள்வி பதில் சொல்ல கொடுங்க ப்ளீஸ். நீங்கள் கேட்குறீங்களா எனக்கு தெரியுங்க. தயவுசெய்து ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தரை கேளுங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. நான் அந்த பொறுமையை சொல்லிட்டேன். இவர் கேட்ட கேள்வி எந்த அன்னைக்கு நான் சொன்னேன்? அவர் உள்ள பொதுக்குழு நான் சொல்லியிருக்கேன்னா? இல்லை, நான் சொல்லவே இல்லை, எப்பவுமே சொல்ல. நீங்கள் முதல்ல இருங்க, நீங்கள் இருங்க, நீங்கள் ஏதோ டேப் எடுத்து சொல்லக்கூடாது. நான் எந்த கருத்தையும் வந்திருக்கு பரிமாறவில்லை அன்றைய நிலை, புரியுதுங்களா? இல்லை நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன ரைட்டு, ஓகே. ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி, இருங்க இப்போ ஆஃப் பண்ணுங்க. என்னுடைய ஒரே கேள்வி, 1975 இந்த இயக்கத்திற்காக ஒரு பைலா போடப்பட்டது. பைலாவில் 43 பேராகிராஃபில் எந்த காலகட்டத்திலும் தொண்டரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த விதிகளை மாற்றக்கூடாது என்று இந்த இயக்கத்தை உருவாக்கிய எந்த தலைவர் உருவாக்கினாரோ அதையே சுக்குநீராக உடைக்கப்பட்டிருக்கிறது, இதயத்தை பிளக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா? சார், அதிமுகவுடைய கொடி கட்சியினுடைய
சின்னங்களில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டிடிவி அவர்கள் தனி கட்சியில் இருக்காரு. நீங்கள் வந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அந்த குழுவை வந்து மறுபடியும் முன்னிறுத்தி கொண்டு போறீங்களா, இல்லை தனி கட்சி தொடங்குறீங்களா? பொறுத்துன்னு தான் பார்க்கலாம். வடநாடு கொலை கொள்ளை வழக்குல எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்குது நீங்க சந்தேகப்படுறீங்களா, குற்றம் சாட்டுறீங்களா? இல்லை, என்னை பொறுத்தவரை யார் குற்றவாளி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடு என்பதுதான். அதற்கேன் குரல் கொடுக்கவில்லை என்பதுதான். எல்லாம் சாதாரண ஒரு பெண் வீட்டு வேலை செய்கிற அந்த பெண்ணுக்கு கொடுக்குற சிபிஐ வேண்டும் என்று குரல் கொடுக்கிறாரே, நம்மை காப்பாற்றி நம்மளை அடையாளம் காட்டி இவ்வளவு வளர்ச்சி உருவாக்கி இருக்கிற அம்மா வளர்ந்த இந்த இடத்தில் இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறதே, இதற்காக ஏன் சிபிஐ வேண்டும் என்று கேட்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதெல்லாம் நான் என்னைக்கும் சொன்னவே இல்லையே. அவர் சொல்றதுக்கெல்லாம் அவர்கிட்ட கேட்கணும். இல்லை இல்லை, நான் சொல்றது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்கக்கூடாது. இல்லை இல்லை இருங்க, அவர் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. இல்லை இல்லை நான் இல்லை 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 நான் அந்த கருத்துக்குள்ளேயே போக மாட்டேன். நீங்கள் அவனை கேட்பீங்க, அவனை இருந்த கேட்பீங்க, இப்போ நகை இருந்தேன்னு கேட்பீங்க, அதுக்குள்ள என்ன வேறு இருந்தேன்னு கேட்பீங்க. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. என்ன இருங்க, என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய கருத்துக்கள் மட்டும்தான் சொல்ல முடியுமே. ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்வதற்கு நீங்கள் கேள்வி கேட்க இயலாது. அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. இல்லை, என்னை பொறுத்தவரையிலும் நாங்கள் 6 பேர் சென்றோம். பிஜேபி இணைக்கப்பட வேண்டும் சொன்னோம். வெளியேற்றவில்லை, மீண்டும் நம் கழகத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே என்ன நடைபெற்றது என்பது நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த அளவிற்கு வேகமான சொற்கள் அங்கே ஏற்பட்டது என்பது நாடறியும். ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான். அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்கள்தான். நானும் அதையே தான் சொன்னேன். இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை. ஆகவே எங்களை தமிழ்நாட்டுடைய அரியணை அமர்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். 2029 உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மேலே இருக்கிற உயர்மட்டத்தை சார்ந்தவரோடு கலந்து பேசி அந்த முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்று தான் சொன்னேனே தவிர என்னை வைத்து கொண்டு பிரிவினை நாடுவதற்காக அவர்கள் என்றைக்கும் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. முதல்வர் வேட்பாளராக வந்து எடப்பாடி பழனிசாமி தவிர வேற யாரு வேணா நாங்க இருந்தா ஏத்துக்கிறோம்னு சொல்லி டிடிவி அவர்கள் வந்து ஒவ்வொரு அதே நான் சொல்றீங்களே, நான் அவரெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் எனக்கு கருத்து கேட்காதீங்க. என்னுடைய கருத்தை மட்டும் கேளுங்கள். எல்லாம் ஒருங்கிணைவே நான் நினைக்கிறேன். சில டிஸ்கஸ் பண்ணலாம். பிரிந்தவர் ஒன்று கூடுவது இல்லையா? இப்போ ஒரு வீட்டில் அடிதடி நடத்தி சண்டை போட்டு அவங்களும் ஒட்டுக்கு சேரது இல்லையா? இது ஒவ்வொருடைய கருத்துக்கள். அந்த கருத்துக்கள் நீங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறீங்க. தற்பொழுது இந்த பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமா நீங்க ஒரு குறை கூட சொல்ல, ஒரு பதிவு கூட இது பண்ணல அப்படின்னு உங்க கட்சிக்காரர்களே குற்றம் சாட்டுறாங்க. இல்லை, பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையிலும் என்னென்ன பேசியிருக்கிறேன் என்பது சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிறது. இன்றைக்கு கூட மகேஷ் அவர் ஒரு புக்கை வெளியிடுகிற போது சொன்னார், உயர்கல்வியிலே பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக மாணவர் படித்ததன் காரணமாக 74% உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார். நான் அப்போதே எழுந்து நின்று சொன்னேன், திருப்பி போட்டு விட்டீர்கள். 47% தான் தமிழ்நாட்டிலே உயர்கல்வியிலே இருக்கிறது. 74 திருப்பி போட்டு 47 இருந்ததே 74 மாற்றிவிட்டேன் என்று கிண்டலாக சொன்னேன். இதுக்கு மேலே சொல்ல முடியாது. நீங்கள் வந்து மற்ற நாட்டை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசும் பழக்கம் எனக்கு இல்லை. இல்லை இல்லை அதுக்கு இல்லைங்க, அன்னைக்கு சும்மா ஒரு செகண்ட் சொன்னதில் வச்சுட்டு கேட்டுக்கூடாது. நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் நல்லா கேட்பேன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இருங்க, நான் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு மனம் வேதனை அடைகிறேன். கேட்டாங்களே 5-6 பேர் வந்து சும்மா வர கேட்டதிலேயும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவங்க 2 போட்டாலும் அதை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மன வேதனை அடைகிறேன், வருத்தப்படுகிறேன். இது போன்ற நிகழ்வு என்பது என் வாழ்வில் இது போன்ற நிகழ்வு ஏற்பட்டிருப்பது என்பது என்னால் வேதனை அளித்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னேன். அதற்கு பிறகு இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்று சொன்னேன். அதெல்லாம் கேளுங்களேன். கழகத்தை பொறுத்தவரையும் என்னை பி டீம் என்று சொன்னார். சொல்வதற்கே தகுதி இல்லை. நான் யாரையும் விமர்சனம் செய்வதில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். பத்திரிகை பல ஆண்டு காலமாக நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். எந்த கட்சியாக இருந்தாலும் தனி மனிதனாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரையிலும் கடுமையான விமர்சனத்தை நான் என்றைக்கும் செய்ததில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள்.
இவர் இந்த இயக்கம் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் சட்டமன்றத்தில் 42 நாட்கள் நடைபெறுகிற சட்டமன்றத்தில் அவருக்கு பின்னாலே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு வார்த்தை திரும்பி என்ன குறை இருக்கிறது வாருங்கள் என்று அழைக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, இங்கே மேட்டுப்பாளையத்தில் முதல் கூட்டம் நடைபெறுகிற போதே இந்த வழியாக சென்று வரவேற்பையும் தந்தார்கள். அன்றைக்கும் அழைக்கப்படவில்லை. இதையெல்லாம் எதற்காக நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால், இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கருத்துக்கள் பரிமாறுவது என்பது ஜனநாயக உரிமை. அந்த ஜனநாயக உரிமையை இன்று இவர்களால் இடர்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை வருகின்றிருக்கிற பத்திரிகை நண்பர்களை பொறுத்தவரையிலும் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். இன்றைக்கி 14 பேர் நீக்கியிருக்காங்க. இன்றைக்கி 500-1000 பேர் வந்திருக்காங்க. எல்லாம் பட்டி பேரை போட்டிங்கன்னா வந்துடும், அதுவும் வந்துடும் நாளைக்கு. இப்படியே நீக்கி கொண்டிருந்தால் என்ன நிலை ஏற்படும்? எல்லாரும் நிர்வாகி தான் வந்திருக்கிறீங்களா, வெளியே இருக்காங்க. அப்படி வருகிற போது நாளொரு மேனியும் பொழுதுடனமாக முழுநவு தேய்ந்து போய் அமாவாசை ஆகிவிடும். ஒரு இயக்கத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று பல நிர்வாகிகளை வைத்து பேசியிருக்க வேண்டும். அதையும் செய்யவில்லை. தானும் அதற்கு குரல் கொடுக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு முக்குளத்தோருடைய தேவர் திருமகனாருடைய அந்த விழாவுக்கு சென்றபோது அங்கே தான் எல்லோரையும் சந்திக்க முடியும் என்ற நோக்கத்தோடு தான் சென்றேன். நான் முதல்ல சொன்னேன், நான் யாரையும் பார்க்கல, டிடிவி பார்த்தீங்களா, ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொன்னேன். இல்லை பார்த்தார் நாங்கள் இவங்கள தான். நான் ஹோம் மினிஸ்டர் பார்த்தேன்னு சொன்னேன். அவர் எங்கேயா போய் பார்க்குறாரு? நிதியமைச்சர் எங்கே போய் பார்க்குறாங்க? இங்கே நிர்மலா பெரியசாமி கூட பார்க்க முடியாது இவரால், அவர் எங்கே போய் பார்க்குறாங்க? எதற்காக சொல்லின்னு சொன்னால், அழைத்தார்கள், சென்றேன், பார்த்தேன் என்று சொன்னாலும் கூட இல்லை என்று சொன்னார்கள். பார்க்கவே இல்லை என்று சொன்னாலும் பார்த்தார் என்று சொன்னார்கள். இதுதான் அவர்களுக்கும் இருக்கிற முரண்பாடு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு இவர் ஆட்சியை நடத்தவில்லை, இவர் கட்சியை நடத்தவில்லை. காட்டிலும் இவர் மகன், இவருடைய மாப்பிள்ளை, இவருடைய மருமகன், இவருடைய அக்கா மகன் தான் இன்றைக்கு நீ பல்வேறு கருத்துக்களை சொல்லி உங்களுக்கு தெரியும். கால் உழுகிறது, போகிறது, நாளைக்கு பதவி எடுத்துன்னு சொன்னால் அவங்க போய் நேசிக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நான் சொல்லவே வேண்டியதில்லை. பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நிலை நீடித்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த இயக்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், இந்த இயக்கமே உயிரென்று நேசித்தவர்கள், சாதாரண இந்த இயக்கத்தை பற்றி தெரியாதவரிடத்தில் சென்று மண்டியிட வேண்டிய காலம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாரிசு அரசியலுக்கு நீங்க ஏன் சார் சொல்ல? அன்றைக்கு சொல்லியிருந்தா அன்றைக்கி நீக்கியிருப்பாங்க. சரி, அப்படி என்றால் ஓபிஎஸ் வந்து உங்களுடைய தலைமை அலுவலகத்தை அடிச்சு உடைக்கிறாரு, பொதுக்குழுவில் அவர் நீக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் நீங்களே தான் வெளியில வந்து செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்றீங்கன்னா, அவர் செய்தது தவறு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ அவர் செய்தது தவறு இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இல்லை, நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. இல்லை, அவர் ஒன்று நான் சொல்லி நீங்கள் சொன்ன கேள்வி பதில் சொல்ல கொடுங்க ப்ளீஸ். நீங்கள் கேட்குறீங்களா எனக்கு தெரியுங்க. தயவுசெய்து ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தரை கேளுங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க. நான் அந்த பொறுமையை சொல்லட்டேன். இவர் கேட்ட கேள்வி எந்த அன்னைக்கு நான் சொன்னேன்? அவர் உள்ள இல்லை பொதுக்குழு நான் சொல்லியிருக்கேன்னா? இல்லை, நான் சொல்லவே இல்லை, எப்பவுமே சொல்ல. நீ முதல்ல இருங்க, நீங்கள் வந்து இருங்க, நீங்கள் ஏதோ டேப் எடுத்து சொல்லக்கூடாது. நான் எந்த கருத்தையும் வந்திருக்கு பரிமாறவில்லை அன்றைய நிலை, புரியுதுங்களா? இல்லை நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன ரைட்டு, ஓகே. ஆனால் என்னுடைய ஒரே கேள்வி, இருங்க இப்போ ஆஃப் பண்ணுங்க. என்னுடைய ஒரே கேள்வி, 1975 இந்த இயக்கத்திற்காக ஒரு பைலா போடப்பட்டது. பைலாவில் 43 பேராகிராஃபில் எந்த காலகட்டத்திலும் தொண்டரால் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த விதிகளை மாற்றக்கூடாது என்று இந்த இயக்கத்தை உருவாக்கிய எந்த தலைவர் உருவாக்கினாரோ அதையே சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கிறது, இதயத்தை பிளக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா? சார், அதிமுகவுடைய கொடி கட்சியினுடைய சின்னங்களில் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு அன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டிடிவி அவர்கள் தனி கட்சியில் இருக்காரு. நீங்கள் வந்து தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அந்த குழுவை வந்து மறுபடியும் முன்னிறுத்தி கொண்டு போகிறீங்களா, இல்லை தனி கட்சி தொடங்குறீங்களா சார்?
பொறுத்துன்னு தான் பார்க்கலாம். கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருக்குது நீங்க சந்தேகப்படுறீங்களா, குற்றம் சாட்டுறீங்களா? இல்லை, என்னை பொறுத்தவரை யார் குற்றவாளி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாடு என்பதுதான். அதற்கேன் குரல் கொடுக்கவில்லை என்பதுதான். எல்லாம் சாதாரண ஒரு பெண் வீட்டு வேலை செய்கிற அந்த பெண்ணுக்கு கொடுக்குற சிபிஐ வேண்டும் என்று குரல் கொடுக்கிறாரே, நம்மை காப்பாற்றி நம்மளை அடையாளம் காட்டி இவ்வளவு வளர்ச்சி உருவாக்கி இருக்கிற அம்மா வளர்ந்த இந்த இடத்தில் இது போன்ற நிலை ஏற்பட்டிருக்கிறதே, இதற்காக ஏன் சிபிஐ வேண்டும் என்று கேட்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி. அதெல்லாம் நான் என்னைக்கும் சொன்னவே இல்லையே. அவர் சொல்றதுக்கெல்லாம் அவர்கிட்ட கேட்கணும். இல்லை இல்லை, நான் சொல்றது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்கக்கூடாது. இல்லை இல்லை இருங்க, அவர் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. இல்லை இல்லை நான் இல்லை 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 நான் அந்த கருத்துக்குள்ளேயே போக மாட்டேன். நீங்கள் அவனை கேட்பீங்க, அவனை இருந்த கேட்பீங்க, இப்போ நகை இருந்தேன்னு கேட்பீங்க, அதுக்குள்ள என்ன வேறு இருந்தேன்னு கேட்பீங்க. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. என்ன இருங்க, என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய கருத்துக்கள் மட்டும்தான் சொல்ல முடியுமே. ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்வதற்கு நீங்கள் கேள்வி கேட்க இயலாது. அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. இல்லை, என்னை பொறுத்தவரையிலும் நாங்கள் 6 பேர் சென்றோம். பிஜேபி இணைக்கப்பட வேண்டும் சொன்னோம். வெளியேற்றவில்லை, மீண்டும் நம் கழகத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே என்ன நடைபெற்றது என்பது நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அந்த அளவிற்கு வேகமான சொற்கள் அங்கே ஏற்பட்டது என்னவும் நாடு அறியும். ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான். அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்தான். நானும் அதையே தான் சொன்னேன். இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை. ஆகவே எங்களை தமிழ்நாட்டுடைய அரியணையை அமர்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். 2029 உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மேலே இருக்கிற உயர்மட்டத்தை சார்ந்தவரோடு கலந்து பேசி அந்த முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்று தான் சொன்னேனே தவிர என்னை வைத்து கொண்டு பிரிவினை நாடுவதற்காக அவர்கள் என்றைக்கும் அந்த வார்த்தையை சொல்லவில்லை. முதல்வர் வேட்பாளராக வந்து எடப்பாடி பழனிசாமி தவிர வேற யாரு வேணா நாங்க இருந்தா ஏத்துக்கிறோம்னு சொல்லி டிடிவி அவர்கள் வந்து ஒவ்வொரு அதானே நான் சொல்றேனுங்களே. நான் அவரெல்லாம் சொல்றதுக்கெல்லாம் எனக்கு கருத்து கேட்காதீங்க. என்னுடைய கருத்தை மட்டும் கேளுங்கள். எல்லாம் ஒருங்கிணைவே நான் நினைக்கிறேன். சில டிஸ்கஸ் பண்ணலாம். பிரிந்தவர் ஒன்று கூடுவது இல்லையா? இப்போ ஒரு வீட்டில் அடித்தடி நடத்தி சண்டை போட்டு அவங்கள ஒட்டுக்கு சேரது இல்லையா? இது ஒவ்வொருடைய கருத்துக்கள். அந்த கருத்துக்கள் நீங்க கேட்கணும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்கிறீங்க. தற்பொழுது இந்த பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமா நீங்க ஒரு குறை கூட சொல்ல, ஒரு பதிவு கூட இது பண்ணல அப்படின்னு உங்க கட்சிக்காரர்களே குற்றம் சாட்டுறாங்க. இல்லை, பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையிலும் என்னென்ன பேசியிருக்கிறேன் என்பது சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிறது. இன்றைக்கு கூட மகேஷ் அவர் ஒரு புக்கை வெளியிடுகிற போது சொன்னார், உயர்கல்வியிலே பள்ளிக்கல்வித்துறையின் மூலமாக மாணவர் படித்ததன் காரணமாக 74% உயர்ந்திருக்கிறது என்று சொன்னார். நான் அப்போதே எழுந்து நின்று சொன்னேன், திருப்பி போட்டு விட்டீர்கள். 47% தான் தமிழ்நாட்டிலே உயர்கல்வியிலே இருக்கிறது. 74 திருப்பி போட்டு 47 இருந்ததே 74 மாற்றிவிட்டேன் என்று கிண்டலாக சொன்னேன். இதுக்கு மேலே சொல்ல முடியாது. நீங்கள் வந்து மற்ற நாட்டை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசும் பழக்கம் எனக்கு இல்லை. இல்லை அதுக்கு இல்லைங்க, அன்னைக்கு சும்மா ஒரு செகண்ட் சொன்னதில் வச்சுட்டு கேட்டுக்கூடாது. நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் நல்லா கேட்பேன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு இருங்க, நான் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு மனம் வேதனை அடைகிறேன். கேட்டாங்களே 5-6 பேர் வந்து சும்மா வர கேட்டதிலையும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவங்க 2 போட்டாலும் அதை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. மன வேதனை அடைகிறேன், வருத்தப்படுகிறேன். இது போன்ற நிகழ்வு என்பது என் வாழ்வில் இது போன்ற நிகழ்வு ஏற்பட்டிருப்பது என்பது என்னால் வேதனை அளித்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னேன். அதற்கு பிறகு இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை என்று சொன்னேன். அதெல்லாம் கேளுங்களேன். ஒரு சாதாரண உறுப்பினராக தொண்டராக இருந்து என்னுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருந்த வேளையிலே எவ்வளவோ கழகத்திலே மூத்த நிர்வாகங்கள் இருந்தாலும் கூட மாண்புமிகு இதய தெய்வ புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உழைக்கின்றவர்களுக்கு வாய்ப்பை வழங்கினார். நான் 2000 ஆண்டிலிருந்து கழக உறுப்பினராக இருக்கின்றேன். 2001 எனக்கு கோபி நகர்மன்றத்தினுடைய உறுப்பினராகவும் நகர்மன்றத்தினுடைய துணைத் தலைவராகவும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் வாய்ப்பை வழங்கப்பட்டது.
அதற்கு பின்பாக 2007 வந்து மாவட்ட மகளிரணியினுடைய செயலாளராக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் எனக்கு வழங்கப்பட்டது. 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் கோபி ஒன்றிய யூனியன் ஒன்றிய குழு உறுப்பினராகவும் கோபி ஒன்றிய குழுவினுடைய பெருந்தலைவராக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வாய்ப்பை பெற்றேன். அதற்கு பின்பாக 2014 நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக என்னை அறிவித்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வெற்றி பெற்றேன். ஏன்னா சத்யபாமா அப்படின்னா எனக்கு வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் அது திருப்பூர் வடக்கு தெற்கு அங்கே வந்து எனக்கு யாருமே எனக்கு அறிமுகம் இல்லை. புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டு அம்மா அவர்களால் நான் வெற்றி பெற்றேன். அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாக எனக்கு பல்வேறு தரப்பிலிருந்து வந்து நீங்கள் வாங்க எங்கள் கட்சிக்கு வாங்கன்னு பல்வேறு தரப்பிலிருந்து எனக்கு வாய்ப்புகள் வந்தாலும் கூட அம்மா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அம்மா அவர்களுக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் நினைத்து பார்க்கிறேன். ஏன்னா எவ்வளவோ பேர் இருந்தாலும் கூட இந்த வாய்ப்பு என்பது மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நான் இன்னைக்கும் இன்றளவும் நான் வந்து அம்மாவை நினைச்சிட்டு இருக்கேன். ஆகவே அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் கழகத்திற்காக உழைப்பவர்களுக்கு வாய்ப்பை அளித்தார்கள். இந்த முறை எம்பி எலெக்ஷன்ல வந்து வாய்ப்பை தலைமையிடம் கேட்டேன். அவர்கள் வந்து புதுசா வந்து கட்சியில வந்தவங்க, அவங்களுக்கு பதவி கொடுக்குறாங்க, பணம் இருந்தால் மட்டும்தான் வாய்ப்பு என்பதை நான் அறிந்தேன். உண்மையிலே வேதனை அடைந்தேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், பார்லிமெண்ட் செஷனில் வந்து எங்களோட எல்லா 38 எம்பியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு தெரியும். நாங்களெல்லாம் அம்மா இருந்தாலும் இல்லையா என்றாலும் கூட நாடாளுமன்றத்தில் எங்களுடைய பணியை சிறப்பாக ஆற்றினோம். அங்கே இருக்கக்கூடிய மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களும் எங்களை எல்லாம் பாராட்டினாங்க. அம்மா கட்சியா அப்படின்னு பெருமையாக பேசுவாங்க. ஆகவே எங்களுடைய ஒருத்தருடைய செயல்பாடும் மிக சிறப்பாக இருந்தது. நான் வந்து என்னால் முடிந்த அளவுக்கு நான் வந்து இந்த தொகுதி மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நன்கு அறிந்து என்னால் முடிந்ததை நான் செய்தேன். காவேரி பிரச்சனை, அந்த காவேரி பிரச்சனையை வந்து நாடாளுமன்றத்திலையும் நாங்கள் எல்லாம் முடைக்கணும். தலைமை வந்து எங்களுக்கு அப்போ சொல்லலை. முதல்ல வந்து இந்த காவேரி பிரச்சனையை வந்து நீங்கள் வந்து எடுக்கணும்னு சொல்லலை. நாங்கள் எல்லா எம்பியும் நாங்கள் வந்து பாராளுமன்றத்தில் முடக்கணும். 11வது நாள் தான் வந்து எங்களுக்கு தலைமையிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. தலைமை கழகத்திலேருந்து எங்களுக்கு ஆல் எம்பிஸ் வந்து நீங்கள் ப்ரெசென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து தலைமை சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட தலைமை அம்மா இந்த கட்சி நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து அமைதியாக தான் போகிறோம். என்ன தப்பு பண்ணணும்? இந்த கட்சி நல்லா இருக்க வேண்டும். ஏன்னா பங்காளி சண்டைகள் கூட இருக்குது. நம்ம எல்லாம் ஒரு கட்டத்தில் வந்து அதையெல்லாம் மறந்து நல்லது நடக்கும்போது எல்லாரும் சேர்த்து இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து அதெல்லாம் கூட பெருசாக ஒன்று சேர்றோம். இந்த கட்சி நல்லா இருக்கணும், திமுகவை வீழ்த்த வேண்டும், அம்மா அவர்களோட எண்ணத்தை நம்ம வந்து நிறைவேற்ற வேண்டும், அம்மா அவர்கள் இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அம்மா அவர்கள் வந்து ஒரு பெண்ணாக இருந்து திமுக எதிர்த்து எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் சந்திச்சாங்க. அவங்க தான் எங்களுக்கு ரோல் மாடல். அப்படிப்பட்ட அம்மா அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய நகைகளை எல்லாம் விற்று இந்த கட்சிக்காக அம்மா அவர்கள் வந்து செலவு செஞ்சுருக்காங்க. அது வரலாறு. ஆனால் இன்னைக்கு இந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக நாங்கள் எல்லாம் இந்த குரல் கொடுக்கறதுனால வந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கியிருக்காங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? அங்கே இருக்கக்கூடியவர்கள் கூட எங்ககிட்ட வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் செய்றீங்க, நாங்கள் வெளியில் சொல்ல முடியல, ஏன்னா எங்களை அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிடுவாங்க அப்படிங்கிற இந்த பயத்தில் இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும் நம்ம வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் நாங்கள் வந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் நாங்கள் வந்து முன்னெடுத்துக்கிறோம். கட்டாயம் வந்து நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத எங்களை எண்ணமே தவிர வேற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது என்பதை நான் தெரிவிச்சேன். மேடம், கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படிங்கும்போது கட்சி நல்லா இருக்கிற சமயத்தில் நீங்க ஏன் மேடம் ராஜினாமா பண்ணீங்க? உங்களுடைய தொண்டர்கள், உங்களுடைய கிளை செயலாளர்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க ராஜினாமா பண்ணியிருந்தீங்க. அந்த ராஜினாமா லெட்டர் யார்கிட்ட தந்துருந்தீங்க? கேட்டா அவங்க அங்கேயும் போல ராஜினாமா லெட்டர் யாருக்கு வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வைப்பாங்கல்ல. ராஜினாமா வந்து நம்ம வந்து கொடுக்கணுங்கிறது இல்லைங்க. நாங்கள் வந்து கடிதத்தை கொடுத்தோம், அவங்களே நீக்கிடுவாங்கங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா நல்லது வந்து சொல்லி அவங்க கேட்குற நிலையில் இல்லை. அப்போ அதை நம்ம பேசி பிரயோஜனம் பண்ணிங்க. அதை நீக்கி வச்சு அது முடிந்து போன கதை. இனி வேற ஏதாச்சும் கேளுங்க. இல்லை, கட்சி நல்லா இருக்கும்போது நீங்களே ராஜினாமா பண்ணுறதுக்கான அவசியங்கள் எதுவும் இல்லை. ஏன்னா கட்சி நல்லா இருக்கணும்னு சொல்கிறீங்க, அனைவரும் ஒன்று பண்ணுங்கிறீங்க. அப்படிமா நீங்களே அதை முன்னெடுத்து வந்து 6 பேர் போகிறாங்க. அப்புறம் அதில் ஒருத்தர் வந்து குரல் கொடுக்குறாருன்னு சொல்லி அவங்கள நீக்கிறாங்க. அப்போ வந்து நல்லா சொல்கிறவங்க எல்லாத்தையுமே அவங்க நீக்கிடுவாங்களாங்க. இல்ல, அது நீக்கிறது இங்க பாருங்க, நல்லதா கெட்டதவங்க
நாங்கள்லாம் வந்து சின்னவங்க, நாங்கள்லாம் ஒரு சாதாரண தொண்டர். நான் வந்து சாதாரண தொண்டர் தான். நான் இந்த வந்து மூத்த முன்னோடிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட கருத்து நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி ஒரு ஆலோசனை பண்றதுனால ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த கருத்து கேட்கறதுக்கு ஏன் தயாரா இல்லை? நல்லா இருக்கணும்னு தானே எல்லாருமே நினைப்பாங்க. ஒரு கட்சி வந்து நம்ம ஆட்சியில் இருந்தா தான் இந்த கட்சிக்காரங்களுக்கு மரியாதைங்க. நம்ம வந்து திமுக கிட்ட போய் நம்ம நிக்க முடியுங்களா? நம்ம ஆளுங்கட்சியா இருந்தா தான் நம்ம கட்சிக்காரங்க பெருமை. நான் வந்து சாதாரண தொண்டராகவே இருந்துட்டு எனக்கு எதுவும் வேணுங்கிறது கூட இல்லைங்க. நம்ம எப்படி நம்ம அம்மாவோட கனவை நிறைவேற்றணும்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரு சிலது விட்டு கொடுத்து போய் தான் ஆகணும். எதிர்கால திட்டம் என்ன நடக்கணுமோ அது நடக்குங்க. இந்த ராஜினாமா லெட்டர் யார்கிட்ட மேடம் தந்தீங்க? அவங்க வரவே இல்லைங்கிறாங்க. நீங்க 2000 பேர் ராஜினாமா பண்ண எல்லாரும் முன்னாலேயே நாங்க நீக்கப்பட்டவர்கள் ஆயிட்டோம். அவங்க நீங்க இப்பதான் வந்து முடிஞ்சிருச்சுங்க. முடிச்சுக்கலாங்களா? நன்றிங்க. அவ்வளவுதானா?